ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ நம்ம பார்த்தோம் இபிஎஸ் வந்தபோது அவரோடு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், ஆர்பி உதயகுமார் மற்றும் திரு கேபி முனுசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. வழக்கமாகவே இபிஎஸ் வரும்போது ஒரு பெருங்குழுவாக வரக்கூடிய அவருடைய திரு கேபி முனுசாமி அவர்கள் இந்த சட்டமன்ற வாய்ப்பை பெறலை, அவர் எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பதிவு செய்து கொள்ளணும். அவர் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், ஆனால் அவர் எக்ஸ்எம்எல்ஏ அப்படிங்கிற அடிப்படையில் திரு இபிஎஸ் பக்கம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையை நிறுத்தக்கூடிய நிலையில் அவர் உடன் வந்திருக்கிறார். அவர் வளாகத்துக்கு வேணால் வரலாம், அவைக்கு உள்ளே போக முடியாதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆர்பி உதயகுமாரும் கூட வெல்லலை இல்லையா? அதையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் அவங்கெல்லாம் உடன் வர்றாங்க. இந்த சட்டமன்ற குழுவில் இடம்பெற்றக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களும் கூட வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதே போல் திரு கேபி முனுசாமியும் கூட வெற்றி வாய்ப்பை இழந்தவர். ஆனால் நம்ம தலைவர் போகிறார் அப்படிங்கிறதுனால அந்த வளாகத்துக்குள்ளே, தலைமைச் செயல வளாகத்துக்குள்ளே அவங்க நடமாட வாய்ப்பு உண்டு, உரிமை உண்டு. பட் ஆனால் அவைக்குள்ளே அவங்க செல்ல முடியாது. இபிஎஸ் பக்கம் நாங்கள் நிற்கிறோம்ப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக, நாங்கள் இன்னும் ஸ்டில் லாயல் அப்படின்னு காட்டுறதுக்காக திரு ஆர்பி உதயகுமார் மற்றும் கேபி முனுசாமி அவர்கள்லாம் உள்ளே வர்றாங்க. பட் எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்த்தா தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவங்க தான் முக்கியமாக திரு இபிஎஸ் அவர்களோடு வர்றாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற அதிமுக குழுவில் இடம்பெற்றக்கூடிய மற்ற முக்கியஸ்தர்கள் இயல்பாகவே இபிஎஸ்க்கு பின்னாலேயே நிற்கக்கூடிய திரு எஸ்பி வேலுமணி, அந்த கட்சியுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய திரு எஸ்பி வேலுமணி இபிஎஸோடு வருவதை தவிர்த்துவிட்டு தனியாக தன்னுடைய சகாவாக எஸ்பி வேலுமணி இல்லத்தில் அடுத்தடுத்து நடந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எம்எல்ஏக்களோடு சேர்ந்து வருகிறார். இன்னும் நம்ம திரு சி.வி. சண்முகம் அவர்களை பார்க்கல. அவர் இந்த சட்டமன்ற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தார் என்ற அளவில் அவர் ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்டார், டெல்லிக்கு போய் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பில். ஸோ ஒரு பொறுப்பில் தான் இருக்க முடியும். ஸோ எம்எல்ஏ பொறுப்பை அவர் தேர்வு செய்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற குழுவில் அவர் இருக்கிறார். அந்த கேம்ப் அப்படின்னு முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அளவில் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தனியாக வர்றாங்க. இபிஎஸ் தனியாக வர்றார். ஸோ சம்திங் இஸ் ப்ரூவிங். நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம இதெல்லாம் இயல்பாக மாறிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் முன்னாடி வந்தார் நான் பின்னாடி வந்தார்னு விளக்கங்கள்லாம் கொடுத்து இதை சமாளிஃபிகேஷன் செய்ய முடியும். சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையில் 36 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அவங்கெல்லாம் ஒரு தனிக்குழுவாக சேர்ந்து தட் ஃப்ளாக் இஸ் டுகெதர் அப்படிங்கிற தோற்றமும் காட்சிகள் மூலமாகவும் கூட நமக்கு ஏற்படுகிறது. இந்நேரம் வரைக்கும் என்ன நடக்குது அதிமுகலன்னு ஒருவரும் சொல்லலை. இந்த தரப்பும் சொல்லலை, அந்த தரப்பும் சொல்லலை. அட்லீஸ்ட் முக்கியஸ்தர்கள் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அட்லீஸ்ட் முக்கியஸ்தவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கல. இப்போ நம்ம பார்ப்பது தனித்தனி குழுக்களாக அதிமுகவினர் பிரிந்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். ஒரு தாய் பிள்ளை நாம் என்போம் அப்படின்னு நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க, நாங்கள்லாம் ஒன்று மண்ணா இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு தனிச்சு வர்றாங்க, தனித்தனி குழுக்களாக வர்றாங்க. அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதாரமாக இல்லை, கட்டியங்கூறுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ். இது இன்னைக்கு பல வகைகள். திரு அன்பழகெல்லாம் தனியாக வர்றாரு. நடுவில் ஃபென்சிட்டர்ஸாக சில பேர் இருக்கிறாங்களா, இல்லை நம்ம ரொம்ப அதிகமாக இதை பார்க்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களும் நாட்களும் நமக்கு சொல்லும். இதெல்லாம் நம்ம உற்று கவனித்து வர்றோம். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.